ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். இந்த கீழ்த்தரமான உலகத்தில் பெற்றவரை தவிர எவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். இங்கு உண்மையான அன்புக்கும் நம்பிக்கைக்கும் மரியாதையே இல்லை. ஒருவர் உன்னை விட கீழ்நிலையில் இருந்தாலோ அல்லது எதுவுமில்லாமல் இருந்தாலோ அவரை ஏளனம் செய்யாதே. ஏனெனில் காலம் எவ்வாறு மாறும் என்பது எவருக்கும் தெரியாது. செயலும் அதற்கான விளைவும் என்றும் நம்முடையது. எனவே சிந்தித்து செயல்படுங்கள். கஷ்டங்களுக்கான தீர்வானது அவற்றை எண்ணி புலம்புவதல்ல, மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வழியினை பற்றி சிந்திப்பதாகும். ஏமாற்றமடைந்தால் அதை எண்ணி கவலை கொள்ளாதீர்கள். ஏமாற்றியவர்களை வருத்தம் கொள்ள வேண்டும். நிச்சயம் அதை ஒரு நாள் உணர்வார்கள். காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள். ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முட்செடியில் சிக்கி கிழிந்துவிடும். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன்னெதிரே தோன்றும். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு. பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்திவிடு. பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் இழப்பும் அதிகம். நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். இது உன் வாழ்க்கை. உனக்கு துரோகம் இழைத்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே. அவன் மீண்டும் துரோகம் இழைக்க மாட்டான் என்று எந்த உறுதியும் இல்லை. உன்னுடன் இல்லாமல் போனவர்கள் உன்னுடன் இருக்கும் தகுதியை இழந்தவர்கள் என்று புரிந்து கொள்.